अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। அனன்யாதாரன், அனன்ய பிரயோஜனன், அனன்ய சரணன் அப்படியாக நாம் இருக்கோம். அனன்யாதாரன்னா வேற ஒருவனால் நாம் தாங்கப்படாமல் எம்பெருமான் ஒருவனாலே தாங்கப்படுறவன். அனன்ய பிரயோஜனன் அப்படின்னா எம்பெருமானையே அடைந்து அவனுக்கே கைங்கரியம் பண்ணுறது தான் பிரயோஜனம். நமக்கு பரம புருஷார்த்தம் அப்படின்ற நினைவோடு இருக்கக்கூடியவன், வேற ஒரு பிரயோஜனங்களை எதிர்பார்க்காதவன், அந்நிய பிரயோஜனங்களை அப்படின்னு அர்த்தம். அனன்ய சரணன் அப்படின்னா அப்படிப்பட்ட அனன்ய பிரயோஜனமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பெறறதுக்கு உபாயம் வேணுமில்ல. வேறு ஒரு உபாயம் இல்லாமல் அந்நிய உபாயத்தை பற்றாமல் சரணம்னா அந்நிய உபாயத்தை நாம் தஞ்சம் அடையாமல் அந்த எம்பெருமானே கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா. தர்மம் அப்படின்னு சொன்னால் ஒரு காரிய விசேஷம், அதான் ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தர்மம். அந்த தர்மம் இப்போது நமக்கு அந்த அனன்ய பிரயோஜன பெருமானுடைய பலனை கொடுக்கணும் பெறணும் அப்படின்னா நாம் ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கணும், ஒரு உபாயத்தை. அந்த உபாயம் அதுதான் ஒரு உபாயத்தை பற்றணும். அது யார் உபாயம்னா அவனே தான், கிருஷ்ணன் தர்மம் சனாதனம். அந்த மாதிரி அந்த எம்பெருமானை தவிர வேற ஒருத்தரையும் அந்நிய சரணமாக இல்லாமல் அனன்ய சரணா வேறு கதியற்றவனா இருக்கக்கூடியவனை இருக்க அனன்ய சரணம். இப்படின்ற இந்த மூன்று தன்மைகளும் எதிலிருந்து தெரிகிறது அப்படின்னா நாமெல்லாம் சரீரமாகவும் எம்பெருமான் நமக்கெல்லாம் சரீரியாக இருக்கிறதுனால இந்த சேத்தன வர்க்கமெல்லாம் அனன்யாதாரன், அனன்ய பிரயோஜனன், அனன்ய சரணன் அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் எங்கே நமக்கு சொல்லித்தருது அப்படின்னா வேதாந்தங்கள்லாம் நாம் அறிய முடியுமான்னு இல்லை. இந்த மாதிரி இது சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்ற திருமந்திரம் ஆகிற கண்ணாடி போல இருக்கக்கூடிய திருமந்திரம் அது நமக்கு நல்லா காட்டுறது. இந்த திருமந்திரத்துக்கு திருமந்திர அர்த்தத்தை நாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்புள்ளார் ஒரு வழி சொல்லிருக்கார். அதை சுவாமி தேசிகன் அப்படியே தன்னுடைய ஆச்சாரியன் சாதிச்சத்தை நமக்கு அருள்றார். அதுக்கு முன்னே அதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சிடணும்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்ன உதாரணம் நமக்கு பயன்பட்டு எப்போ அந்த அர்த்தம் மறக்காது இருக்கும். அந்த அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுட்டா தானே அதுக்கப்புறம் அதை எந்த உதாரணத்து மூலமாக வச்சுக்கணும். அர்த்தத்தையே தெரிஞ்சிக்காதது அந்த உதாரணத்து மூலமாக அதை தெரிஞ்சிக்க முடியாதே, ஞாபகம் வச்சுக்க முடியாதே. அதனால் நம்ம அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுறோம். அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுற விஷயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் திருமந்திரம் 3 பதமாக இருக்குது. பிரணவம்ன்ற ஒரு பதம், நமஹான்ற ஒரு பதம், நாராயணாயா அப்படின்ற ஒரு பதம். இந்த பிரணவன்ற ஒரு பதம் ஒரு எழுத்தாகவே இருக்குது. அந்த ஒரு எழுத்து 3 எழுத்துக்களுடைய சேர்க்கையான ஒரு எழுத்து. ஆ ஊ மா அப்படின்னு 3 எழுத்து. அப்படி அந்த 3 எழுத்து இருக்கச்சே அந்த 3 எழுத்துக்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதமாக இருக்குது.
ஆ உ மா அப்படின்று 3 தனித்தனி பதங்களாக இருக்குது. 3ம் சேர்ந்து பிரணவமாகுது. அதனால் 3ம் சேர்ந்து ஒரு வாக்கியமாகவும் ஆகுது. அதாவது பிரணவமே ஒரு வாக்கியமாகவும் ஆகுது. பிரணவம் ஓர் எழுத்தாக இருக்குது, அப்புறம் ஓர் எழுத்தினுடைய பதமாக இருக்குது, அப்புறம் இதுவாகவும் இருக்குது, வாக்கியமாகவும் இருக்குது. நேற்று எதுவரையில் நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 எழுத்துக்கள் 3 பதமாக இருக்குதுன்றதை பார்த்தோம். ஆன்ற எழுத்து ரக்ஷகனாக இருக்கக்கூடியவனாயும் விஷ்ணுவையும் காண்பிக்கிறது அப்படின்னு, முதல் பொருளான விஷ்ணுவை காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். 2வது எழுத்து ஊன்றது மகாலட்சுமி வாசகமாக இருந்தாலும் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் பிரியாதவாளானதுனாலே அவனை பிரதானமாக இருக்கிற விஷ்ணுவை சொன்னாலே அவனோட சேர்ந்து இருக்கிற பிராட்டியும் சொல்லிட்டதுனாலே ஊன்றதுக்கு அப்போ வேற அர்த்தம், அவதாரண அர்த்தம், ஏவகார அர்த்தம், ஒன்லி அப்படின்ற அர்த்தம். மான்றதுக்கு ஜீவன் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 3 பதங்கள் இருக்கிறதுனால 3 பதங்களும் சேர்ந்து ஒரு வாக்கியமாகுது. பல பதங்கள் சேர்ந்தது ஒரு வாக்கியம். அப்போ இந்த வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா பிரணவத்தினுடைய அர்த்தம் தெரியும். இந்த வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, ஆ அப்படின்ற விஷ்ணு முதல் பொருளான விஷ்ணு அப்படின்னு சொல்றது. 2வது ஏவகார அர்த்தம், 3வது ஜீவார்த்தம். இப்போ இந்த 3த்துக்கும் சேர்த்து அர்த்தம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்ன ஒரு உதாரணத்தை சொல்லிட்டா விஷயம் சுலபமாக நமக்கு புரியும். இப்போ ராமசரணம், அதாவது ராமன் வீடு அப்படின்னு வீட்டில் எழுதுறா. அப்படின்னா ராமன் ஒரு பதம் இருக்குது, அதில் வீடுன்னு ஒரு பதம் இருக்குது. ராமன் வீடு அப்படின்னு. சரி, இப்போ இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது? பொதுவா இது என்ன அதுன்னு ஒருத்தரை பார்த்துக்க, இந்த தெருவில் பலவிதமாக வீடு இருக்குது, பல வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த தெருவில் இது என்ன வீடு? காங்கிரீட் வீடு. இது என்ன வீடு? ஓட்டு வீடு. இது குடிசை வீடு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே 2 பதம் இருக்குது, காங்கிரீட் வீடு, ஓடு வீடு, குடிசை வீடு அப்படின்னு 3 உதாரணத்துக்கு. அப்போ இப்படி சொல்லச்சே காங்கிரீட் வீடுன்றது 2 சேர்ந்து அந்த வீட்டினுடைய தன்மையை காண்பிக்கிறது. காங்கிரீட்டால் செய்யப்பட்ட வீடுன்றதுக்கு காங்கிரீட் வீடுன்னு சொல்கிறோம். அந்த காங்கிரீட் வீடுன்றது என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காங்கிரீட் வீடு. ஓட்டு வீடு இது திட்டமாக இருக்கக்கூடிய ஓடால் இருக்கக்கூடிய. இது குடிசை வீடு, ரொம்ப சாமானியா இருக்கிற சாமானிய வீடு. இப்போ அதே போல ராமன் வீடு அப்படின்னு 2 பதம் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? காங்கிரீட் வீடு மாதிரி, ஓடு வீடு மாதிரி, ஓடால் செய்யப்பட்ட வீடு மாதிரி, ராமனால் செய்யப்பட்ட வீடா? ராமனுடைய கை கால்லாம் அந்த வீட்டுக்கு கூரையாகவும் அதுவாகவும் கம்பமாகவும் இருக்கா? இல்லையே. இதுக்கு என்ன? அப்போ இந்த ராமன் வீடுன்னு சொல்லச்சே இதுக்கு ஒரு இது போடணும், விபக்தி போடணும். ராமனுடைய வீடு. இது ராமன் வீடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ராமனுடைய வீடு அப்படின்னு அந்த கன்ஜங்ஷன் விபக்தி போடணும்.
அப்போ தான் அதுக்கு பொருள் வரும். அது ரெண்டு பதமும் சேரச்சு அந்த உடையன்றது மறைஞ்சி போய் ராமன் வீடுன்னே சொல்கிறோம். ராமன் வீடுன்னு எதை சொல்கிறோம், எந்த வாக்கியத்தை சொல்கிறோம்னா ராமனுடைய வீடு அப்படின்னு. அந்த உடையன்றது மறைஞ்சி போய் ராமன் வீடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதனால் இப்போ என்னென்னா அந்த இடத்துல அந்த விபக்தின்னு அந்த கன்ஜங்ஷன் உருவு வேற்றுமை உருவு மறைஞ்சி போயிருக்கு. அப்படி மறைஞ்ச வேற்றுமை உருவு சொன்னாதான் மறைஞ்சிருக்கிற வேற்றுமை உருவை கண்டெடுத்து அதுக்கு போட்டால் தான் ராமனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம் சரியாக வரும். இல்லைன்னா காங்கிரீட் வீடு, ஓடு வீடு, குடிசை வீடுன்ற மாதிரி ராமன் வீடுன்னா அதுக்கு அர்த்தம் சரியாக வராது. அந்த மாதிரி நம்ம அர்த்தம் கொள்ளணும் அதை ராமன் வீடு. அதை போல் இந்த இடத்துல விஷ்ணு ஏவா விஷ்ணுவே மா ஜீவன் அப்படின்னு இருக்கு. இப்படி இருந்தால் அர்த்தம் ஒத்து வரல. விஷ்ணுவே ஜீவன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் ஒத்து வரல. அதனால் இந்த முதல் பதம் இருக்குதே, அந்த ஏவகாரத்துக்கு முன்ன இருக்கிற முதல் பதம், அதுக்கு ஒரு விபக்தி சேர்க்கணும். என்ன விபக்தி சேர்த்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ராமனுடைய அப்படின்னு அங்கே சொன்னா போல இந்த இடத்துல விஷ்ணுவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் வேற்றுமை ஆயா அப்படின்றத சேர்த்தோன்னா முதல் பதத்தில் அந்த உருவை மறைஞ்சி போயிருக்க உருவை அதை கண்டெடுத்து சேர்த்தோன்னா விஷ்ணுவுக்கு, அதுக்கப்புறம் ஏவகாரம் போட்டால் விஷ்ணுவுக்கே ஜீவன் மகாரத்தை சேர்த்தா விஷ்ணுவுக்கே ஜீவன் அப்படின்னு வருது. விஷ்ணுவுக்கே ஜீவன் அப்படின்னு வந்ததுன்னா அப்போ விஷ்ணுவுக்கே ஜீவன்னா விஷ்ணுவுக்கு அடியவன் ஜீவன், விஷ்ணுவுக்குன்னே இந்த ஜீவன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ விஷ்ணுவுக்கே இந்த ஜீவன் இருக்கான்னா விஷ்ணுவுக்கு அடிமையாக இருக்கான். விஷ்ணுவுக்கே இவன் இருக்கான்னா என்ன அர்த்தம், விஷ்ணுவுக்கே இவன் ராஜாவாக இருக்கான்னு சொல்ல முடியுமா? விஷ்ணுவுக்கேன்னா அவனுக்கு, அப்போ அவன் பொருட்டே ஜீவன் இருக்கான்னு அர்த்தம். விஷ்ணுவின் பொருட்டே ஜீவன்னா விஷ்ணுவின் பொருட்டு இவன் தாசபூத்தனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல விஷ்ணுவுக்கு இந்த ஜீவன் அப்படின்னு சொல்கிறதுனால ஜீவன் எம்பெருமானுக்கு அடியவன் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கே அப்படின்னு சொல்கிறதுனால வேற ஒருத்தருக்கும் இல்லைன்னு சொல்கிறது. அதான் அனன்ய, அந்நியனுக்கு சேஷன் இல்லை, எம்பெருமானுக்கு சேஷன்னு சொல்லியிருக்குது. இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவோம். நீ எங்கப்பா வேலை பண்ணுற, இந்த கம்பெனியில் வேலை பண்ணுற, ஏன்பா அந்த கம்பெனியில் போராது போல் இருக்குது, ரொம்ப கம்மியாக கொடுப்பான் போல் இருக்குது, நீ பெரிய குடும்பம் எப்படிப்பா நடத்துகிற, அதில் போராது தான், ஆனாலும் நான் பார்ட் டைம் பண்ணுறேன், பார்ட் டைம் ஒரு இடத்துல போய் பண்ணுறேன். அப்போது இவன் அந்த கம்பெனிக்கே ஒர்க் பண்ணல, அந்த கம்பெனிக்கும் ஒர்க் பண்ணுறான், அந்த கம்பெனிக்கும் ஒர்க் பண்ணுறான், அது தவிர பார்ட் டைமாக வேறு கம்பெனிக்கும் ஒர்க் பண்ணுறான். அதே இன்னொருத்தரை கேட்குறோம், ஏன்பா என்ன சமாச்சாரம், அந்த கம்பெனியில் போடுறதா சஃபிஷியண்ட்டாக இருக்குது, நான் அதை தவிர வேறு எங்கேயுமே ஒர்க் பண்ணல, அந்த கம்பெனிக்கே தான் நான் கம்பெனிலே தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை போல் இந்த இடத்துல விஷ்ணுவுக்கு ஜீவன் அப்படின்னு சொன்னால் விஷ்ணுவுக்கு ஜீவன், விஷ்ணுவின் பொருட்டு ஜீவன் இருக்கான்னு அர்த்தம். மற்றவாளின் பொருட்டு ஜீவன் கூட இருந்தாலும் இருக்கலாம். அதனால தான் அதை தவிர்க்கிறதுக்கு விஷ்ணுவுக்கு அந்த ஏவகாரம் இங்கே உபயோகப்படுறது. ஊன்ற எழுத்துனால ஏவகாரம், விஷ்ணுவுக்கே அடியவன் அப்படின்றது இதில் தெரியுது. அதனால் விஷ்ணுவுக்கு சேஷமாக இருக்கான்,
விஷ்ணுவை தவிர வேற யாருக்கும் சேஷம் இல்லை அப்படின்னு, அதாவது வேற ஒருத்தருக்கும் அடியவன் இல்லைன்றதையும் அறுத்து தருது. அதனால தான் இந்த அனன்ய சப்தம் வருது. அனன்யாதாரன், அனன்ய பிரயோஜன், அனன்ய சரணன் அப்படின்னு சொன்னமல்ல. அந்த விஷ்ணு ஏன் இந்த ஊக்கு பிராட்டி வாசகத்தை விட்டுட்டு இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த தேற்றம் மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்ற அந்நிய ஆளுக்கு நாம் சம்பந்தம் இல்லைன்றத அறுக்கணும். இல்லைன்னா நான் அவளுக்கும் இருப்பேன், அவனுக்கும் நான் அடியவன், இவனுக்கும் அடியவன் சொன்னால் பகுநாயகம் ஆகிடும். அப்போது நாம் ஒரே சமயத்தில் ஒரு உதாரணத்துக்கு 2 பேரும் இம்பார்ட்டண்ட் ஒர்க் நீ பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? ரெகுலர் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணி இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிக்கணும்னு சொல்கிறான். அந்த அதிகப்படியான டயத்தில் தான் வேறு ஒரு இடத்துல பண்ணுறோம். அவனும் இன்றைக்கி தான் இந்த முடிக்கணும்னு சொல்கிறான்னா எப்படி அவங்ககிட்ட லீவ் போட முடியாது? அவனுக்கும் அது முக்கியம். அது அவனுடைய டயத்துலேயே வேறு நடக்கிறது. இவனுக்கு ஓவர் டயத்தில் இருந்து பண்ணி தரணும். எப்படி நான் முடியும்? அதனால் 2 பேருக்கெலாம் ஈரரசு படுறதுன்னு பேர். 2 பேருக்கெலாம் சம்பந்தம் வச்சுட்டா அது பண்ண முடியாது, பிரயோஜனம் இல்லாத போகும். அதனால் இந்த இடத்துல அந்த தேற்றத்தை காண்பிக்கிறது. அதனால் விஷ்ணுவுக்கே ஜீவன் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்கலாம். விஷ்ணுவே ஜீவன், இந்த வேற்றுமை உருவு விபக்தி 4ஆம் வேற்றுமை சதுர்த்தி விபக்தி போடாமல் அப்படியே அர்த்தம் சொன்னால் கூட சில பேர் சொல்கிறாளே அதுவே நன்னா இருக்குது, இப்போ எதுக்கு இப்போ இதை போடுவானே? தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை எதையும் பண்ணக்கூடாது. அப்போது இருக்கிறத அப்படியே அர்த்தம் சொல்கிறதுக்கு வருதே. அந்த ராமன் வீடுன்றதுல இருக்கிறத அப்படியே சொன்னால் வரல. அதனால் நாம் அதுக்கு என்ன அர்த்தம் தாத்பரியம் அப்படின்னு சொல்லி ராமனுடைய வீடுன்னு 6ஆம் வேற்றுமையை போட்டவங்க. இங்கே இப்படியே கூட நல்லா இருக்குது. விஷ்ணுவே ஜீவன், பிரம்மம் ஒன்று தான், இந்த பிரம்மம் ஒன்று தான், அதுதான் இப்படி நானா பிரபஞ்சமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாளே. அந்த பிரம்மம் விஷ்ணுன்றது முதல் பொருள். விஷ்ணுன்றது முதல் பொருள், அதான் ஆன்றது முதல் பொருளை குறிக்கிறது. அந்த முதல் பொருளே ஜீவன், மான்ற ஜீவன், அதுதான் இப்படிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்குது. எதுக்காக இப்போ விஷ்ணுவுக்கே, அதான் விஷ்ணுவுக்கு அப்படின்னு அந்த 4ஆம் வேற்றுமை உருவாங்க சதுர்த்தி விபக்தியை போடணும். லுப்த சதுர்த்தி அது மறைஞ்சிருக்கிறதுனால இது லுப்த சதுர்த்தின்னு பேர். அது எதுக்காக பிரயோகப்படுத்தணும்? இப்படியே நேர அர்த்தம் சொல்கிறத விட்டுட்டு எதுக்கு இல்லாதெல்லாம் சேர்த்து சொல்லணும்? அது நன்னா இருந்தால் கூட எதுக்காக அந்த அர்த்தம் சொல்லணும்? இதுவும் தான் அர்த்தம் நன்னா இருக்குது. அப்போது அவள் சொல்கிறதே நன்னா இருக்கா போல இருக்குது, அதுவே வேதத்தினுடைய அர்த்தம் போல இருக்குது. நாம் இது அனாவசியமாக சொல்கிறோமே, இப்போ எது சரி இதில் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இதுவும் இப்போ சரியாக கொடுத்து அதுவும் சரியாக போகுது. அதாவது சுருக்கமாக இருக்கிறத சரியாக இருக்குச்சே விட்டுட்டு அதிகப்படியாக சொல்லி அதை சரின்னு சொன்னால் அதுதான் சுருக்கமான அர்த்தம் தப்புன்னு சொல்கிறதுக்கு என்ன இது? அப்போ வேதத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது மற்ற இடத்துல சொல்லிருக்கிறத ஆராயணும். இப்போ விஷ்ணுவே ஜீவன் அப்படின்னு தான், விஷ்ணுன்றது விட்டு முதல் பொருளே ஜீவன் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்க பொருள். முதல் பொருள்ன்றது பிரம்மம், அதுவே தான் இப்படி பல பொருளாக தோன்றுறது. ஆன்றது முதல் பொருள் தானே, முதல் எழுத்துனால காமிக்கிற முதல் பொருள் தானே. அப்போ அதுவே நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மேலெழுந்த வாரியாக இந்த ஒரு பிரகரணத்தை மாத்திரம் பார்த்து சொன்னால் சரியாக இருக்கா மாதிரி தோணும். இப்போ அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவோம். அதாவது ஏதோ சம்பந்தியாத்தெல்லாம் அழைக்க போயிருக்கா வச்சுப்போம், ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதில் இவன் அழைக்கிறதுக்கு போனவன் தன்னுடைய சபார்டினேட், தனக்கு உதவி பண்ணுறவனையும் கூட்டின்னு போயிருக்கான்.
இந்த பெண் வீட்டு எஜமானன்னு வச்சுக்கோ. அவன் போனான். அந்த சம்பந்தியத்தில் முகூர்த்தம் இதுதான். முகூர்த்தத்துக்கு முதல் நாளே சம்பந்திகள்லாம் கல்யாண மண்டபத்துக்கு வந்துடணும் அதுன்னு ஏதோ அழைக்கிறான். அன்னைக்கு இந்த மாதிரி ஜாதகாதி விரதம் ஏதோ அதெல்லாம் முதல் நாள் நடக்கிறது. அப்போவே சம்பந்தி வரணும், நீங்கள் 8 மணிக்கு வாங்க வந்துடணும் அப்படின்னு சம்பந்தி அழைக்கிறான். சம்பந்தி அழைக்கச்சு உடனே அவன் என்ன பண்ணுறான், சரின்னு அவள் ஒத்துக்கிறா, தீர்ந்து போச்சு 8 மணிக்கு வாங்க அப்படின்னு. அவள்லாம் என்ன பண்ண போகிறா, கல்யாணம் பொண்ணு விட்டான்னு பண்ண போகிறான். அதனால் அவள் இறங்க போகிறா. வெறுமை அவள் வெறுங்கையோடன்னு அவளுக்கு வேண்டிய சாமான் எடுத்து வரா, அது வேறு விஷயம். ஆனால் கல்யாணத்துக்காக எந்த காரியமும் அவள் பண்ண போகிறதில்ல, அவள் விருந்தாளியாக வரப்போகிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சபார்டினேட்டாக இருக்கானே அவங்ககிட்டயும்ப்பா நீ நாளைக்கு காத்தால 7:30 மணிக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்குவோம். அந்த 7:30 மணிக்கு இவன் வெறுமை நின்றா போருமா, போகிறாரு. அப்போ அந்த ஏன்னா இவனுக்கு அவன் உதவிக்காரன் அவள்லாம் 8 மணிக்கு வர நாம் சொல்லிட்டோம்பா வரேன்னு சொல்லிட்டாலும் இல்லை, நீ 7:30 மணிக்கு வந்துரு, நீ ஆற்றுக்கு இப்போ போ அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்குவோம். அந்த 7:30 மணிக்கு சம்மந்தி ஆற்றுக்காரா 8 மணிக்கு வரா மாதிரி இல்லை, இந்த 8 மணிக்கே தான் வச்சுக்கோமே, சம்மந்தியாகாரா 8 மணிக்கு வரா மாதிரி இவனு அந்த 8 மணிக்கு வந்தால் வெறும் கையோடு வந்தாக்கா போருமா. இவனுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்டோட கூட வா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீ வாங்கிட்டு வா சம்பந்தியாக தான் அந்த கல்யாண மண்டபத்துக்கு, அது சகிதமாக வான்னு அர்த்தம். இல்லைன்னா அதுக்கு முன்னே எவ்வளவோ காரியம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீ 8 மணிக்கு வந்துடு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே சொல்கிறது என்னென்னா, அவளை 8 மணிக்கு சொன்ன மாதிரி அப்படியே வச்சுப்போம், நீ 8 மணிக்கு வந்துருப்பா நாளைக்கு அப்படின்னா 8 மணிக்கு அவள் வர மாதிரி வெறுங்கையோட வான்னு அர்த்தம் இல்லை. நீ இப்போ போயிட்டு என்னென்ன பண்ணணுமோ அந்த காரியமெல்லாம் முடிச்சுட்டு அந்த 8 மணிக்கு வந்துடு, நாளை காத்தால லேட் ஆகாது அந்த காரியம் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு அதுக்கு தாத்பரியம். அவள் வரைச்சே நீ இருக்கணும், 8 மணிக்கு வந்துடும் நீயும் அப்படின்னு. இல்லை எது வாங்கிட்டு வரணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரணும் அர்த்தம். அவளை 8 மணிக்கு வர சொன்னதுக்கு ஒரு அர்த்தம், இவனுக்கு 8 மணிக்கு சொன்னதுக்கு ஒரு அர்த்தம். இது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், மற்ற இடத்துல அவனோட என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கானோ அதெல்லாம் சேர்த்து ஆராய்ஞ்சி பார்த்தா இவன் 8 மணிக்கு வரான்னா ஏகமாக வாங்கிட்டு வரான். பெரிய வேன் வருது, கார் வருது, காரில் வரான், வேனும் வருது, அதில் சாமான்கள்லாம் இறங்குறது, இது மாதிரி ப்ரிப்பரேஷனாக வரான். அவள் ஒன்றும் இல்லை, அவள் காரில் அவள் பாட்டுக்கு இறங்குறான். ரெண்டும் ஒன்றாயிடுமா, நீ 8 மணிக்கு வந்துடுன்னு சொன்னது மற்ற பிரகரணத்தை பார்த்து இதுக்கு அர்த்தம் சொல்லணும், அந்த பையன் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். 8 மணிக்கு வந்த உடனே டிஃபன்லாம் ரெடியாக இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான்னா, சரி நாம் அந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கு அவளை மாதிரி போகலான்னு நினச்சிக்கலாமா, கூடாது. அதுக்கு உண்டான காரியங்கள்லாம். அதனால் பூர்வத்தில் என்னென்ன நடந்திருக்குதோ அதெல்லாம் சேர்த்து மற்ற இடத்துல அர்த்தம் பார்க்கணும். அதை போல் இந்த பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே முதல் பொருளே ஜீவன் அப்படின்னு அர்த்தம் இருந்ததுன்னா, மற்ற இடத்துல உபனிஷத்துலாம் சொல்லியிருக்கு. என்ன சொல்கிறது அப்படின்னா, பிரணவத்தை கொண்டு ஆத்மாவை சமர்ப்பி அப்படின்னு சொல்றது. பிரணவத்தை கொண்டு ஆத்மாவை சமர்ப்பி, அதான் சரணாகதி பரநியாசம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ இந்த முதல் பொருளே ஜீவன் அப்படின்னு பிரம்மமே ஜீவன் சொல்லிட்டா, இந்த பிரணவத்தை கொண்டு ஜீவனை எங்க சமர்ப்பிக்கிறது தெரியலையே, அர்த்தம் வரல. சரி, இப்போ இப்படி சொன்னா மாத்திரம் எங்க சமர்ப்பிக்கிறதுன்னு தெரியுதா. விஷ்ணுவுக்கே ஜீவன் அப்படின்னு சொன்னாலும் விஷ்ணுவுக்காக ஜீவன் இருக்கான், ஆனால் விஷ்ணுவோட சமர்ப்பின்னு சொல்லியிருக்குதுன்னு அப்படின்னா அதுவும் ஒரு இடத்துல சொல்லியிருக்குது. அங்கே ஒன்றும் சரியாக அர்த்தம் தெரியலையே. விஷ்ணுவுக்கே ஜீவன்னா விஷ்ணுவுக்கு ஜீவன் இருக்கான்னு தெரியுது, ஆனால் சமர்ப்பிக்கிறது எப்படி, எதன்ட சமர்ப்பிக்கிறது, விஷ்ணுவுண்ட சமர்ப்பிக்கணும்னு தெரியுதுன்னு இல்லையே அப்படின்னு. அதனால்
இன்னொரு இடத்துல என்ன சொல்றதுன்னா, பிரணவம்ன்றது வில்லு, ஜீவன்றது ஆத்மான்றது வில்லில் இருக்கிற சரம் அம்பு. இந்த பிரணவத்தை கொண்டு ஆத்மாவை சமர்ப்பின்னு சொல்லியிருக்குன்னு சொன்னோமல்ல, அதுக்கு இன்னொரு இடத்துல விவரணம் பண்ணுறது, இன்னொரு இடத்துல சொல்கிறது, பிரணவன்றது தனுஷ் வில்லு, ஆத்மான்றது அம்பு. இந்த வில்லை கொண்டு இந்த ஆத்மாவை, அதான் இந்த அம்பை எங்கே எய்யணும், ஆத்மாவை அம்பைன்னா இலக்கு ஒண்ணுமல்ல. ஒரு அம்பை எய்யணும்னா வில்லில் தொடுத்து பழமோ அதுவோ இதுவோ நோக்கி தானே அடிக்கணும். பிரம்மத்தை இலக்கா வச்சு இந்த ஜீவனை பிரணவமாகிற தனுஷனால சேர்க்கணும் பிரம்மத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்போ என்ன ஆகுது, பிரம்மன்றது இலக்கு, ஜீவன்றது அந்த இலக்கை போய் அடையணும், அதுக்கு இந்த பிரணவம். அப்போ அந்த பிரணவத்தில் காட்டியிருக்கிறது அதுதான். அதனால பிரம்மத்துக்கே ஜீவன் அப்படின்னா தான், பிரம்மமே தான் முதல் பொருளே ஜீவன் சொல்லிட்டா இது வராது. இப்போ பிரம்மத்துக்கே ஜீவன்னா பிரம்மத்துக்கு இந்த ஜீவனானபடியினால இந்த பிரணவத்தை கொண்டு இந்த ஜீவனை பிரம்மத்தில் சேர்க்கணும். அதனால அப்போ எப்படி வரும், ஆன்ற பிரம்மத்துக்கு இந்த ஜீவன் உரியவன், அதனால இந்த ஜீவனை ஆவலை கொண்டு சேர்க்கணும், பிரம்மத்தில் கொண்டு சேர்க்கணும்னு சொல்றது பிரணவத்தை கொண்டு. அப்போ அந்த பிரணவத்தில் இந்த அர்த்தம் தோணணும். அப்போ அந்த லுப்த சதுர்த்தி பிரம்மத்துக்கே, பிரம்மத்துக்கு அப்படின்னு அந்த லுப்த சதுர்த்தி இருந்தால் தான் இப்போ என்ன ஆக முடியும், இந்த ஜீவனாகப்பட்டவன் பிரம்மமாகிற லட்சியத்தில் போய் சேரணும் அப்படின்றது இந்த பிரணவம் காண்பிக்கிறது. அப்படின்னு இந்த இப்போ அப்படியா இருக்கிறதுனால இந்த கீழ் சொன்ன எல்லாம் வருது. பிரம்மம்ன்றது முதல் பொருளானதுனால அவன் காரண பொருளாரான், பிரம்மன்றது ரக்ஷகனாரான், ஜீவன்றது அவனுக்கு அடிமையாரான், பீமன் ஜீவனாகப்பட்டவன் அவனை அடைய வேண்டியவனாரான். அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல இந்த 3 எழுத்துலையும் காண்பிக்கப்பட்டதாச்சு. இதுதான் இதனுடைய பிரணவத்தினுடைய அர்த்தம். கவிதா பிள்ளார் எப்படி சாதிச்சிருக்கார் அப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நமः. அதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபுருஷடஜித்யதீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சிதரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.